அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் 2025. இந்த குரு பெயர்ச்சி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலா கிளியரா பார்க்கலாம். இந்த பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கோம். ஒரு டாபிக்கும் தனித்தனியா டைம் லைன் கொடுத்துருக்கோம். உடைய தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, திருமண முயற்சி, காதல் உறவு, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இப்படி A to Z எல்லாத்துக்கும் தனித்தனி செக்மெண்டா தனித்தனி டைம் லைன் நாங்கள் கொடுத்துருக்கோம். முழு பதிவை பார்க்க டைம் இல்லாதவங்க உங்களுக்கு எதை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோவை பார்த்துடலாம். குரு பகவான் எப்போ பெயர்ச்சி ஆகுறாரு, எவ்வளவு டைம் லைன்ல டிராவல் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான ஒரு சின்ன விஷயத்தை நம்ம இப்போ பார்த்துட்டு பலன்களை ஆரம்பிக்கலாம். பொதுவா குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு வருட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை குரு பகவான் அதிசாரமா ஒரு 158 நாட்கள்ல 3 நட்சத்திரத்தையும் கடந்து மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு டிரான்சிட் ஆவார். மீண்டும் வக்ர நிலை அடைந்து மீண்டும் மிதன ராசிக்குள்ளே என்றாவாரு. இப்ப இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இந்த மிதன ராசியில ஒரு வருட காலம் இருக்கணும் அப்படிங்கிறது விதி. ஆனா இந்த முறை பார்த்தோம்னா அதிசார பயிற்சி பண்றாரு. 158 நாட்கள்லயே 3 நட்சத்திரத்தையும் கடந்து மிதன ராசியை விட்டு கடக ராசிக்கு போயிட்டு மீண்டும் பின்னோக்கி வக்ர நிலையில மிதன ராசிக்குள்ள என்றாவாரு. இது ஒரு முக்கியமான விஷயம். எனவே இந்த பலன்கள்ல ஒரு 158 நாட்களுக்கான ஒரு தெளிவான பிரீக்ஷனை மட்டும் தான் நம்ம கிளியரா எடுத்திருக்கோம். இப்போ இந்த குரு பயிற்சி எப்போ அப்படின்னு பார்க்கும்போது மே 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதன ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு குரு பகவான். இந்த மிதன ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 3 நட்சத்திரங்களையும் கடந்து கடகத்துக்கு போயிட்டு மீண்டும் வக்ர நிலையில மிதன ராசிக்கு வருவார். முதலாவதாக செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம், இரண்டாவது ராகு பகவானுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், மூன்றாவது புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள்லையும் இந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்காரு. இப்போது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை செக்மெண்ட் வைஸா ரொம்ப டீடைலா நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா நம்ம இப்ப பார்க்கலாம். நட்சத்திர வரிசையில 3வது நட்சத்திரமா வரக்கூடியதான் கார்த்திகை நட்சத்திரம். இத கீர்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுக்கு ஒரு உகந்த நட்சத்திரம். அப்படியே நட்சத்திரநாதன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான். சூரியனுடைய ஆதிக்கத்தை முழுமையாக பெற்ற ஒரு நட்சத்திரம்னா அது கார்த்திகை நட்சத்திரம் தான். சூரிய பகவானுடைய முதல் நட்சத்திரமாகவும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் வருது. இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக பிறந்த கால ஜனனகால திசையில முதல் திசையாக சூரிய திசை வரும். எனவே நமக்கு குழந்தை பருவத்திலே சூரிய திசை முடிஞ்சிடும். சூரிய திசையை அடுத்து சந்திர திசையும், சந்திர திசையை அடுத்து செவ்வாய் திசையும், செவ்வாய் திசையை அடுத்து ராகு திசையும், ராகு திசையை அடுத்து குரு திசையும், இந்த தசா கேட்டகரியில தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம். இந்த ஆர்டர்ல தான் நமக்கு தசா புக்தி நடக்கும். இந்த தசா புக்தி அந்தரம் அப்படிங்கிறது நம்முடைய ஏஜ் வைஸா டிஃபரன்ஸ் ஆகும். ஒருத்தர் ஒரு தசா புக்தி அந்தரம் இந்த கேட்டகரியில நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம். அதே போல இந்த 27 நட்சத்திரத்துல சூரியனுடைய முதலாவது நட்சத்திரமா வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு தன்மைகள்லாம் நிறைய இருக்கு. பொதுவா இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் சூரியனுடைய ஆதிக்கத்துல வர்றதுனால இவருடைய உடல் அமைப்பு அப்படிங்கிறது மிகவும் வலிமையானதாக இருக்கும். அதே போல உஷ்ணத்தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. எப்போதும் இவங்களுடைய பாடி ஹீட்டாவே இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல ஒரு தனித்துவமான தன்மை வெளிப்படுத்த கூடிய அந்த ஒரு வல்லமை கிட்ட டிஃபால்ட்டாவே இருக்கும். சிறந்த ஆலோசனையாளராக இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க எல்லாருக்கும். யாராச்சும் டவுட்னு வந்தாங்கன்னா அவங்களுடைய டவுட் எல்லாம் மிக சிறப்பான முறையில கிளியரா தெளிவுபடுத்தி விடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய தன்னம்பிக்கை தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம். எவ்வளவு சரிவான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் தன்னுடைய மனோ தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஒருபோதும் இழக்க மாட்டாங்க. அதுலயும் சுக்கிரனுடைய ராசியில சூரிய பகவானுடைய நட்சத்திரம். சுக்கிரனே ஒரு விவேகமான கிரகம் தான். எதையும் ரொம்ப சுறுசுறுப்பா செய்யணும், ரொம்ப சீக்கிரமா செய்யணும், ஒரு விஷயம் நமக்கு டக்குன்னு கிடைக்கணும், சுகபோகம் சொத்து சுகம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டதுதான் சுக்கிரன். அந்த ஒரு தன்மையில வரக்கூடிய ஒரு கிரகம் தான் சுக்கிரன். அதுல அந்த ஆளுமை கிரகமான சூரியன் கணக்கும் போது எல்லா விஷயத்திலையும் ஒரு நேர்த்தியான தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு டிஃபால்ட்டாவே வருது. எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து அந்த வேலையை சிறப்பாக செய்யறதுல நிபுணர்களாக இருப்பாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஒரு விஷயத்தை செய்யாம ஒரு விஷயத்தை நல்லா டீப்பா ரிசர்ச் பண்ணி எதை எப்படி பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத தெரிந்து செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல சமூகத்துல நல்ல மதிப்பு மரியாதையோட பயணிக்கக்கூடிய பாக்கியம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு உண்டு. ஒரு மத்தியம வயதிலேயே பார்த்தோம்னா பெரிய பெரிய ஆட்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் இவங்களுக்கு கிடைச்சிடும்.
கிடைச்சிரும். அதே போல அனைவருடைய மரியாதைகளுக்கு உரியவர்களாக இருப்பாங்க. மதிப்பு மரியாதைக்கு அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. பார்ப்பதற்கு முரட்டுத்தனமானவர்கள் போல இருப்பாங்க. ஆனா உள்ளத்தின் அளவுல மென்மையானவர்கள், மிகவும் இலகிய மனம் படைத்தவர்கள், ஆன்மீகத்துல அதிகமான ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆயக்கலைகள் 64ல ஏதாச்சும் ஒரு கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு உண்டு. ஏன்னா சுக்கிரனுடைய ராசி, அதுல சூரியனுடைய நட்சத்திரம். எனவே கலைகளில தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு பாக்கியம் இவங்களுக்கு உண்டு. கல்வியாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எதுலயும் முன்னிலை இடத்தை பிடிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இதுவா இருந்தாலும் பெஸ்டா இருக்கணும், அந்த இடத்துல நாம தான் ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. மற்றவர்களுக்கு சிறந்த ஆலோசனை வழங்குறதுல வல்லவர்கள். எனவே இவங்க கிட்ட நிறைய பேர் பேசுறதுக்கு ஆசைப்படுவாங்க. சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர்கள், நல்லா பேசக்கூடியவர்கள், மேடை பேச்சுல எல்லாம் நல்லா வெளுத்து வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. விவாதம் புரியக்கூடிய திறமை இவங்க கிட்ட டிஃபால்ட்டாவே இருக்கும். சில விஷயங்களுக்கு ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. நிறைய விவாதம் புரிவாங்க. தனக்கு ஈடு கொடுத்து பேசக்கூடியவர்கள் கிடைச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆயிடும். அவங்க கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க மணிக்கணக்கா. அதே மாதிரி சிறந்த குணங்கள் பலவற்றை உள்ளடக்கி இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இசை மற்றும் கலைகள் மேல ஒரு சிறந்த நாட்டம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பாசம் அதிகமாக கொண்டவர்கள், எல்லார் மேலேயும் அன்பு பாசம் செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. பற்று உள்ளவர்களா இருப்பாங்க. அனைத்து விஷயத்து மேலேயும் பற்று இருக்கும். தனக்கான லட்சியங்களை அடையும் வரை போராடக்கூடிய குணம் கொண்டவர்களா இருப்பாங்க. வீரம் நிறைந்தவர்கள். இவர்களை ஒரு சிலர் பார்த்தோன்னா தற்பெருமைக்காரர்களா இருப்பாங்க. தன்னை பத்தி தானே புகழ்ந்து பேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சில பேருக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற வெறி ரொம்ப அதிகமா இருக்கும். பணத்தின் மேல குறியாக இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி, அந்த ஒரு மனப்போக்கு இவங்க கிட்ட டிஃபால்ட்டா இருக்கும். இவங்கள ஒரு சிலருக்கு, மிகவும் அரிதாக ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா கோபமான ஒரு மனநிலை அதிகமா வரும். எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவாங்க. சில சமயங்கள்ல பொறாமை குணம் ஒரு சிலருக்கு எட்டி பார்க்குது. அதே மாதிரி பழி வாங்குற இயல்பை கொண்டவர்களாக இருப்பாங்க ஒரு சிலர். குறிப்பா அந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இது பொருந்தும், ஓரளவுக்கு பொருந்தும். அதே மாதிரி பெரும்பாலும் பார்த்தோன்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் தர்ம சிந்தனை உடையவர்கள், அதிகமான இரக்க குணத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய அந்த ஒரு பக்குவ நிலை இவங்க கிட்ட டிஃபால்ட்டா இருக்கும். அடக்கம், ஒழுக்கம், நட்பு, பாசம் இதுக்கெல்லாம் கட்டுப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. சிறந்த தெய்வ பக்தி உடையவர்களா இருப்பாங்க. இது குறிப்பா 4ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு டிஃபால்ட்டா பொருந்தும். அதிகமான தெய்வ பக்தி, நட்பு, ஒழுக்கம், பாசம் இதுல எல்லாம் தலை சிறந்தவர்களா இருப்பாங்க. இப்படி இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமான சிறப்பு தன்மை, அதிகமான சிறப்பு பலன்கள்லாம் ஜோதிட சாஸ்திரங்கள்ல நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ இந்த குரு பயிற்சி நம்ம கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத செக்மெண்ட் வைஸா டீடைலா கிளியரா நம்ம இப்ப பார்க்கலாம். முதலாவதா தொழில் உத்தியோகம் இந்த குரு பயிற்சியில நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கட்டாயமாக சுப மாற்றத்தை கொடுக்கும். மே 14க்கு மேல மிக முக்கியமான மாற்றங்களை தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நிச்சயமா நீங்க அறுவடை செய்யலாம். தற்போது உள்ள சூழ்நிலை பார்த்தோன்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. நம்முடைய ராசி, நம்முடைய நட்சத்திரத்துக்கு கரண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணும்போது தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்ல. தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு ஏற்றமோ ஒரு முன்னேற்றமோ தென்படல. நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த உத்தியோகத்தை நிறைய பேர் வந்து இழந்திருப்பாங்க. ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த தொழில நிறைய பேர் விட்டுருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மந்த்லி பிளானர்ல அந்த அளவுக்கு ஃபேவரான இடங்கள்ல டிராவல் பண்ணல. மந்த்லி பிளானர்ல கொஞ்சம் அன்ஃபேவரான இடங்கள்ல டிராவல் பண்றதுனால தற்போது இருக்கக்கூடிய அசௌகரியமான சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த மே மாதம் வரைக்கும் நீடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா மே மாதத்துக்கு மேல நிச்சயமாக நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். மேலும் இப்போ நமக்கு ஜென்ம குரு நடந்துட்டு இருக்கு. ஜென்மத்துல குரு இருக்கும்போது நமக்கு ஒரு புரிதலே இருக்காது. நம்ம என்ன பண்றோம், நம்ம எதை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் தன்மை இருக்காது. அது மட்டும் இல்லாம நிறைய குழப்பம் வரும். ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேக குணம் வரும். இது குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள நிறைய பேருக்கு தலை தூக்கி நிற்கும். குழப்பத்தை தான் இந்த ஜென்மகுரு கொடுக்கும். ஜென்மகுரு விலகிற காலகட்டம் மிக தெளிவான காலகட்டமா இருக்கும். ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். நல்ல அக்யூரேட்டா உங்களுடைய பேத்தை நீங்க கிரியேட் பண்ணி அந்த விஷயத்துல நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. எனவே சிந்தனை தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும் மே மாதத்துக்கு மேல. மே மாதத்துக்கு மேல தொழில் உத்தியோகத்துல சுப மாற்றம் கட்டாயமாக உண்டு. அதற்கான அடித்தளம் தற்போது இருக்கிற ஒரு 3-4 மாதத்துக்குள்ள உங்களுக்கு ஏற்படும். லாப சனி அப்படின்னு சொல்றோம். மார்ச் 29ல சனி பயிற்சி. சனி பயிற்சி ஆனதுக்கு பிறகு லாப சனி வந்து நமக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இருப்பினும் நிறைய பேருக்கு ஒரு சுபத்துவமான மாற்றத்தை கொடுக்கல. அது காரணம் என்னன்னா இப்ப நமக்கு ஜென்ம குரு நடந்துகிட்டு இருக்கு. மேலும் சனி பகவானுடைய 3ஆம் பார்வை நம்முடைய ஜென்மஸ்தானத்துல இருக்கு. இந்த காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அன்ஃபேவர் தான். குரு பயிற்சிக்கு பிறகுதான் நீ எதிர்பார்க்கிற மாற்றம், நீ எதிர்பார்க்கிற விஷயம்
விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே மே 14க்கு மேல நிச்சயமாக தொழில் உத்தியோக ரீதியா சுப மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு மே மாதத்துக்கு மேல நிச்சயமாக கிடைச்சிடும். அதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னாக்கா அதுக்கான ப்ரீ ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி தொழில் வாய்ப்பு மே மாதத்துக்கு மேல நமக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். மேலும் நிறைய பேருக்கு தொழில்ல இடமாற்றம் ஏற்படும். மேலும் உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படும். சொந்த ஊரை விட்டு தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக வெளியூருக்கு போவோம். சோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதே மாதிரி பயணங்களால ஆதாயம் உண்டு. வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை இப்ப நீங்க சாலிடா ட்ரை பண்ணலாம். சோ அதுக்கு நல்ல ஒரு சக்சஸ் ரேட்டை நமக்கு கொடுக்கும். எனவே தொழில் உத்தியோகம் நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சியில ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அந்த ஏற்றம் மே 14க்கு மேல நிச்சயமாக கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்ணுங்க. சம்பள உயர்வு பதவி உயர்வுலாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் மே மாதத்துக்கு மேல நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மே மாதத்துக்கு மேல பார்த்தோம்னா குருவுடைய பார்வை ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடும். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துருவாரு. சோ 10ஆம் இடம் மிக சுபத்துவமான நிலை அடையுது. ராகு 10ஆம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால நமக்கு தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நல்ல மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும். நிரந்தரமான ஒரு தொழில் இல்ல, நிரந்தரமான ஒரு உத்தியோகம் இல்லைன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப நிரந்தரமான ஒரு தொழில் உத்தியோக தன்மை இப்ப தென்பட ஆரம்பிச்சிடும். எனவே மே மாதத்துக்கு மேல தொழில் உத்தியோக ரீதியா நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த குரு பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு வராரு. நம்முடைய நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பு. குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாபாதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணுவாரு. மேலும் அந்த குரு பகவான் அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்ணுவாரு. அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது குற்றமாக இருந்தாலும் லாபாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிக அற்புதமான ஏற்றத்தை கொடுக்கும். மேலும் அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது வரக்கூடிய பொருளாதாரத்துக்கு ஈக்குவலான செலவை கொடுத்துரும். எனவே இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுப விரய செலவு பண்ண போறீங்கன்னு அர்த்தம். குரு பகவான் அஷ்டமாதிபதியாக வரதுனால உங்க மனசுல இருக்கிற ஆசைகளை இப்ப பூர்த்தி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசைகள் எல்லாம் குறிக்கக்கூடிய இடம். எனவே உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை இப்ப நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. எனவே அதுக்காக பணம் சம்பாதிப்பீங்க. அந்த பணத்தை அதுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்றதுக்கான முயற்சிகளை செய்வீங்க. சோ அதுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப ஃபேவரா இருக்கும். சனி லாப சனியாக இருக்கிறதுனால பண வரவு சார்ந்த விஷயங்கள்ல பெருசா தட்டுப்பாடோ தடை தாமதமோ தடுமாற்றங்களோ இருக்காது. பண வரவுலாம் மிகச் சிறப்பான முறையில் இருக்கும். இந்த மே மாதம் வரைக்கும் குரு பயிற்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் பார்த்தோம்னா கொஞ்சம் டவுனா ஃபீல் ஆகும். கையில சுத்தமா பணமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா குரு பயிற்சிக்கு பிறகு மே 14க்கு பிறகு நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் பொருளாதார ரீதியாக சிறப்பான ஏற்றத்தை இந்த குரு பயிற்சி நமக்கு கொடுக்கும். ஏன்னா ஜென்ம குரு இருக்கும்போது எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் ஒரு திருப்தி படாது. அதே மாதிரி கையில பண புழக்கமே இருக்கிற மாதிரி ஃபீலே ஆகாது. ஆனா குரு ஜென்ம குருவா இருந்து விலகும் போது நமக்கு நிறைய ஆதார ஊற்ற கொடுத்துரும். மல்டி ஆங்கிள் இருந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பர்ஸ்பெக்டிவ் நமக்கு காமிச்சிடும். அதுதான் இந்த குரு பயிற்சியில நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாம தனக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்யறது பொருளாதார ரீதியா நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். மேலும் நீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் இப்ப வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குரு வரப்பலாம் வீடு கட்டுற யோகம் நிறைய பேருக்கு அமையுது. எனவே ரொம்ப நாளா நீங்க வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஃபேவரான காலகட்டம். அது சம்பந்தமான விஷயங்கள சுப செலவு ஏற்படும். அதே மாதிரி நீங்க ஆல்ரெடி ஏதாச்சும் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க, எல்ஐசி ஏதாச்சும் போட்டு வச்சிருக்கீங்கன்னா அந்த பணம் இப்ப கிளைம் ஆகும். நீ எப்பயோ பண்ணி வச்சிருக்க விஷயம் இப்போ உங்களுக்கு பொருளாதாரமா கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா மாறும். 8ஆம் இடம்ங்கிறது எல்ஐசி சம்பந்தமான விஷயங்கள்லாம் குறிக்கும். ஆயுள் காப்பீடு, இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயம் இதெல்லாம் இந்த 8ஆம் இடம் இன்டிமேஷன் பண்ணும். இந்த 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வரும்போது எப்பயோ நீங்க பண்ணி வச்சிருந்த அந்த எல்ஐசி சம்பந்தமான விஷயங்கள்லாம் இப்ப கிளைம் ஆகும். அதுல இருந்து ஒரு அமௌண்ட், ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு உங்களுடைய புதிய மாற்றங்களை நீங்க மேற்கொள்வீங்க. பொருளாதார வரவு கணிசமாக இருக்கும். நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக்கலாம். நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு தேவையான பொருளாதார சிச்சுவேஷன் எல்லாமே இப்ப கிரியேட் ஆயிடும். இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் நினைச்சு யாரும் தயவு செஞ்சு வருத்தம் அடையாதீங்க. இப்ப எல்லாமே உங்களுக்கு ஒரு பக்குவ நிலைக்கு உங்களை கொண்டு வருது. பொருளாதாரத்துடைய அந்த ஒரு ஆணி வேற உங்களுக்கு புரிய வைக்குது. நிறைய பேருக்கு கரண்ட் சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் கையில சுத்தமா பணமே இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் வச்சிருக்கும். ஆனா மே மாதத்துக்கு மேல குரு பயிற்சிக்கு பிறகு இந்த நிலைகள் எல்லாமே தலைகீழாக மாறும். நமக்கு எல்லாமே ஃபேவரா மாறும். எதெல்லாம் இப்ப அன்ஃபேவரா இருக்கோ எல்லாமே நமக்கு ஃபேவரா மாறிடும். எனவே பொறுமையோட செயல்படுங்க. நிச்சயமாக மே மாதத்துக்கு பிறகு பொருளாதார ரீதியா நல்ல மாற்றம் கட்டாயமாக உண்டு. அடுத்ததாக அந்த குடும்ப வாழ்க்கை இந்த குரு பயிற்சியில எப்படி இருக்கும், ஃபேமிலி லைஃப்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு குரு பகவான் வருது ஒரு மிகப்பெரிய யோகம். 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு பகவான் இந்த தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வார். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல ஒரு யோகமான காலகட்டம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் லாப சனி பிளஸ் பார்த்தோன்னா தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு. இந்த ரெண்டு அமைப்புமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டைமிங்ல ஃபேமிலில நிறைய கமிட்மெண்ட் வரும். அதுதான் இங்க
இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட். இருப்பினும் ஃபேமிலியை ஸ்டாண்டர்ட் பண்ணுவீங்க. குடும்பத்தில் இருக்க குழப்பங்கள்லாம் இப்ப விலக ஆரம்பிக்கும். குடும்பத்துல ஒரு தெளிவு பிறக்கும். குடும்பத்துல ஒரு அற்புதமான முன்னேற்றமும் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. ஃபேமிலி இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவீங்க. ஜென்மஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறதுனால பொருளாதார சிந்தனை தலை தூக்கி நிற்கும். இப்ப பணத்து மேல அதிகமான குறிக்கோளோட பயணிப்பீங்க. நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஃபேமிலி ஸ்டாண்டர்ட் பண்ணணும், நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும், லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் நிறைய பேருக்கு இப்ப வர ஆரம்பிக்கும். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரிலேட்டடா ஒரு அற்புதமான வளர்ச்சியை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்றது நல்லது. ஏன்னா அந்த நேரத்துல ஆளாளுக்கு ஒண்ணு சொல்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள அதிகமான கருத்து போராட்டம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா குரு வந்து நமக்கு லாபாதிபதியாக இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்றதுனால வாக்குவாதங்கள் அதிகமா ஏற்படலாம். எனவே அந்த வாக்குவாதத்தை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. முடிஞ்சா ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு இருக்கிறது வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அல்லது மாணவர்களா இருக்கீங்கன்னா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரீதியாகவும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுக்கு போறதுக்கான ஆப்ஷன் கிடைச்சதுன்னா அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்துல ஃபேமிலி கூட இருக்கிறத விட ஃபேமிலி விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி குடும்பத்துல சுப நிகழ்வுகள் அதிகமா நடக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேருவாங்க. குடும்பத்துல சுப விசேஷம் ஏதோ ஒரு ரூபத்துல நடக்கும். அது உங்களுக்கா இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு சுப விசேஷம் நடக்கலாம். அது சம்பந்தமான விஷயங்கள சுபவிரை செலவுகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய பேரு புகழ் உங்களுடைய மதிப்பு மரியாதை குடும்பத்துல அதிகரிக்கும். நீங்க சொல்றதை இப்ப கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னாக்கா நீங்க சொல்றத யாருமே காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டாங்க. உங்க மேல ஒரு நம்பிக்கை இல்லாத சிச்சுவேஷன்ல தான் ஃபேமிலிலாம் டிராவல் பண்ணிருப்பாங்க. இப்போ குரு பயிற்சிக்கு பிறகு இப்ப நீங்க என்ன சொன்னாலும் ஃபேமிலில உள்ளவங்க எல்லாம் கேட்பாங்க. உங்களுடைய கருத்துக்கு ஒத்து வருவாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட் இப்ப ஆக்டிவேட் ஆக போகுது. உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஏன்னா வாக்கு ஸ்தானத்துல குரு சஞ்சாரம் செய்யறது நம்முடைய வாக்கு வன்மையை அதிகரிக்கும். நம்முடைய பேச்சால ஆதாயம் ஏற்படும். ஃபேமிலில வந்து எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணிடுவோம். எவ்வளவு குழப்பம் ஏற்பட்டாலும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவோம். சோ அதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். ஓவராலா ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நிறைய சுப மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிறைய ஏற்படும். குடும்பத்தை ஸ்டாண்டர்ட் பண்ணுவீங்க. ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் நிறைய பண்ணுவோம். நிறைய பொருட்கள் வாங்கி வைப்போம். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதே மாதிரி வீடு வாங்குற யோகம் வீடு கட்டுற யோகம் நிறைய பேருக்கு நிச்சயமாக உண்டு. இப்போ அந்த ஐடியாஸ் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரான ஒரு காலகட்டம் தான். அடுத்ததாக காதல் உறவு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் இந்த குரு பெயர்ச்சியில எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதா காதல் உறவை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணும்போது 5ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கு. 11ஆம் இடத்துல இருந்து சனி சப்தம பார்வையால 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. குரு 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல நிறைய குழப்பம் வரும். நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பத்தன்மை வரும். அதே மாதிரி பார்ட்னர் கூட அதிகமான கருத்து போராட்டம் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். மேலும் இந்த காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அதுக்கு ஃபேவரா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைமிங்ல காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபேவரான ஒரு அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல நிறைய எதிர்ப்பு வரும். உங்களுக்கு வந்து நிறைய மென்டல் பிரஷர் வர்றதுக்குலாம் வாய்ப்பு அதிகம். ஆனா எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். ஏன்னா குரு பார்வை பார்த்தோம்னா 6, 8, 10 இந்த முக்கியமான இடங்கள்ல இருக்கு. இந்த நேரத்துல வந்து நமக்கு வந்து கெரியர் மேலதான் நமக்கு வந்து சிந்தனை அதிகமா போகும். அப்படியே கெரியர் தான் போகும் நமக்கு முக்கியம்னு தோண ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல காதல் பண்றதுக்குலாம் நேரமே இருக்காது சொல்ல போனா. இப்போ வந்து பொருளாதாரம் லைஃப்ல செட்டில் ஆகணும், லைஃபை ஸ்டாண்டர்ட் பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் எழுச்சி பெற்று நிற்கும். அது உங்களுடைய அந்த காதல் உறவே அதுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பா இருக்கும். எனவே இந்த டைமிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவசரம் இல்லாம இருக்கணும். எதுலையுமே கொஞ்சம் அவசர முடிவுகள் எடுக்காம அவசரம் இல்லாம டிராவல் பண்ணா ரொம்ப நல்லது. மற்றபடி காதல் உறவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும். ஆனா அது தானாவே சரியாயிடும். நீங்க எதுவுமே பண்ண வேணாம். எதுக்கு ரியாக்ட் ஆகாம ஜஸ்ட் ரிலாக்ஸா இருங்க. மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. தேவையில்லாதெல்லாம் மைண்ட்ல போட்டு நீங்களே உங்களை நீங்க வருத்திக்காதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. எல்லாமே தானாவே சரியாயிடும். அதே மாதிரி காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபேவரான காலகட்டம் தான். ஆனா நிறைய குழப்பங்கள் வரும். ஒரு மாதிரி உங்களுக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் ஆகும். நம்ம பண்றது சரியா தப்பா அப்படிங்கிற சந்தேகம்லாம் நமக்குள்ளே வரும். ஆனா எதுக்கும் ரியாக்ட் ஆகாம இருங்க. எதையும் பெருசு பண்ணாம எதுவும் ரியாக்ட் ஆகாம இருங்க. எல்லாம் தானாவே வந்து தானாவே சரியாயிடும். நீ எந்த இடத்துல ஓவரா ரியாக்ட் ஆகுறீங்களோ அந்த இடம் பெரிய குழப்பத்தை சந்திக்க போகுதுன்னு அர்த்தம். எனவே காதல் உறவுல கொஞ்சம் நிதானமா செயல்பட்டாலே கொஞ்சம் பொறுமையோட செயல்பட்டாலே எல்லாமே நமக்கு சுபத்துவமாக மாறும். எல்லாமே நமக்கு சாதகமாக மாறும்.
அடுத்து திருமண முயற்சி இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும்? 2ஆம் இடத்துக்கு குரு வந்தாலே குடும்பத்துல சுப விசேஷம் கட்டாயமாக நிகழும். நிறைய பேருக்கு திருமணம் 2ல குரு வரும்போது ஏற்படும். எனவே திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா இந்த நேரத்துல சுப செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளா திருமணம் தடைப்பட்டு போகுது, ஒரு நல்ல செய்தி கிடைக்கல அப்படின்லாம் வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல செய்தி கட்டாயமா உண்டு. நிறைய பேருக்கு ஜென்ம குரு காலகட்டங்களிலே திருமண முயற்சி, திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல செய்திகள்லாம் கிடைச்சிருக்கும். அதை விட அட்வான்ஸ் இப்போ இந்த குரு பயிற்சி ஜென்ம குருவை தாண்டி இந்த 2ஆம் இடத்து குரு நமக்கு சாலிடா நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்த்துரும். எனவே திருமண முயற்சிகளை கண்டிப்பா மேற்கொள்ளலாம். திருமண முயற்சிகளை நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு. மே மாதத்துக்கு மேல நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள்லாம் கிடைச்சிடும். அதனால திருமண முயற்சிகளை தாராளமா நம்பிக்கையோட செயல்படுத்துங்க. நல்ல செய்திகள் கட்டாயமாக உண்டு. அடுத்த திருமண வாழ்க்கை இந்த டைமிங்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல குழப்பங்களோ வருத்தங்களோ இல்ல. கடந்த காலகட்டத்தில் ஜென்மத்துல குரு பகவான் இருந்து 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து 7ஆம் இடத்தை சுபத்துவமான நிலையில தான் வச்சிருந்தாரு. இருப்பினும் ஒரு சில வருத்தங்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம். ஒரு சிலர் வாழ்க்கை துணை பிரிஞ்சு இருந்திருக்கலாம். அது தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ வாழ்க்கை துணையை விட்டு ஒரு சிலர் பிரிஞ்சு இருந்திருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா வாழ்க்கை துணையோட ஒன்னா இருந்தவங்களுக்கு ஒரு சில கருத்து போராட்டங்கள் ஏற்பட்டிருக்கும். நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வந்திருக்காது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வந்திருக்காது. இப்படி ஒரு சில கருத்து போராட்டங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனா அது மேஜரா உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்காது. எனவே கடந்த காலகட்டமும் அவ்வளவா பிரச்சனை நம்ம எடுத்துக்கிறதுக்கு இல்ல. அது ஓரளவுக்கு ஓகே, நமக்கு ஒரு சுபமான ஒரு மாற்றமா தான் இருந்துச்சு. இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணையுடைய முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த நேரத்துல 11ஆம் இடமும் 10ஆம் இடமும் கொஞ்சம் ஹெவியா ஆக்டிவேட் ஆகுறதுனால நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வாழ்க்கை துணையோட அதிகமான டைத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நேரத்துல தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இப்படிதான் சிந்தனை போகும். எனவே முடிஞ்ச அளவுக்கு உடைய பிஸி ஷெட்யூலா இருந்தாலும் உடைய வாழ்க்கை துணைக்கான டைமிங்கையும் நீங்க கொடுக்கணும். எல்லாத்தையும் சீர் தூக்கி எடுத்துட்டு போறது நல்லது. மற்றபடி மேஜரா எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல, பெரிய குழப்பங்கள்லாம் எதுவும் இல்ல. நீங்க என்ன பண்ணாலும் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். உடைய வாழ்க்கை துணை இப்போ உங்களுடைய பேச்சுகளுக்கு, உங்களுடைய கருத்துக்களுக்கு ஒத்து வருவாங்க. நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் செய்வாங்க. அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு ஃபேவரான காலகட்டம் தான். அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆயிடும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பம், குளறுபடி, வருத்தம், கவலைகள் இதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். ஏன்னா 8ஆம் இடம் சுபத்துவம் அடையுது. குரு பார்த்து 8ஆம் இடத்தை நல்ல நிலைப்படுத்துறாரு. அதே போல 2ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி இருக்கிறது வாக்குவாத தன்மையை ஏற்படுத்தும். ஏதாச்சும் கருத்து போராட்டத்தை ஏற்படுத்தும். ரொம்ப அதிகமா இதுலயும் ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் எல்லாத்தையும் நியூட்ரலா எடுத்துட்டு போயிடுங்க. அவங்க சொல்றதுக்கு நீங்க தலையாட்டிட்டீங்கன்னா நீங்க சொல்றதுக்கு அவங்க தலையாட்டிடுவாங்க. இந்த அமைப்புல நீங்க எடுத்துட்டு போயிடுறது நல்லது. எதையும் ஓவரா டீப்பா போய் ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப மைனூட்டா போய் எல்லாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா நம்முடைய ராசி, நம்முடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயமா இருந்தாலும் தாங்கிக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுல ரொம்ப மைனூட்டா போய் எல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. மற்றபடி பெரிய அளவுல குழப்பங்கள்லாம் இல்ல. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல மாற்றம், சுப மாற்றம் எல்லாம் நிச்சயமா உண்டு. எல்லாமே நமக்கு ஃபேவரா தான் இருக்கும். எதுவும் அன்ஃபேவரா மாறாது. ஒரு சில கருத்து போராட்டங்கள் ஏற்பட்டாலும் எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும். கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்ல மாற்றத்தையும் பெரிய அளவிலான குழப்பத்தையும் தவிர்க்கிறதுக்கு ஒரு வழிவகையா இருக்கும். அடுத்தது பிள்ளைகள், குழந்தை பாக்கியம் இது சம்பந்தமான விஷயம்லாம் இந்த குரு பயிற்சியில எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சனியுடைய பார்வை 5ஆம் இடத்துல. இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை இன்டிமேஷன் பண்ற இடம். குரு 2ல இருக்கிறது நல்லதுதான், அது பெரிய அளவுல குழப்பம் இல்ல. ஆனா சனி பகவான் லாபஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய சப்தம பார்வையை 5ஆம் இடத்துல செலுத்துறாரு. இது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இந்த 5ஆம் இடத்தை ஏதாச்சும் சுபகிரகங்கள் பார்த்துச்சுன்னா பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். ஆனா அப்படி இந்த டைமிங்ல சுபகிரகங்கள் எதுவும் பார்க்கல. குரு 2ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. 6ஆம் இடத்தை தான் குரு பகவான் பார்ப்பாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்துல ஒரு சில மருத்துவ செலவுகளோட, ஒரு சில தடை தாமதத்தோட நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பிரெக்னன்சியா இருக்கிறவங்க, பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா, கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். டயத்துக்கு சாப்பிடணும். தேவையில்லாத யோசிச்சு வருத்தம் அடையக்கூடாது. அதிகமான அலைச்சலை குறைச்சிக்கணும். முக்கியமா லேடிஸ் பார்த்தோம்னா வெளியிடங்களுக்கு அதிகமா டிராவல் பண்றது, அதிகமா அலையிறது இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். குறிப்பா இந்த பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க. அதே மாதிரி இந்த பிரெக்னண்டா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா, கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. எளிய அலட்சியம் இல்லாம இருந்தாலே இந்த நேரத்துல நமக்கு சாதகமான பலன்கள் டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும். அதே மாதிரி டயத்துக்கு சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு இந்த இரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் வரலாம். உடம்புல ரத்தமே இல்ல, தெம்பு இல்ல, அதிகமா வாமிட் வருது, மயக்கம் வருது, இதெல்லாம் இப்போ நேச்சுரா இருக்கும். அதனால பிரெக்னன்சியா இருக்கிறவங்க கொஞ்சம் அலட்சியம் இல்லாம ஹெல்த்தியா சாப்பிட்டு உங்களை நீங்க கொஞ்சம் ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மேலும் குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்றவங்களுக்கு தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளோட நல்ல செய்தி கட்டாயமா கிடைக்கும். ஆரம்பத்துல ஒரு மாதிரியான வருத்தத்தை ஏற்படுத்தி எண்ட் ரிசல்ட்டை
நமக்கு ஃபேவரா கொண்டு வந்து சேர்க்கும். அதுதான் சனி பார்வைங்கிறது. அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். பிள்ளைகளோட அதிகமான ஆர்குமெண்ட் வரும். பிள்ளைகள் சொல்ற பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை வரும். எனவே இந்த டைமிங்கை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளோட எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இல்லாம பிள்ளைகளை அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத ஆர்குமெண்ட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி மூத்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும். ஏன்னா லாபத்துல சனி பகவான். மூத்த பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தோம்னா பிள்ளைகளை பிரிந்து இருக்கக்கூடிய தன்மை, அது தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ அல்லது பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் நிமித்தமாகவோ பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது. அது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படுறது, பிள்ளைகளை அதிகமா மிஸ் பண்றது, இந்த தன்மையும் ஏற்படுது. இந்த தன்மை ஏற்படுறது நல்லது. பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது ஆப்ஷன் கிடைக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. ஆனா பிள்ளைகள் உங்களுடைய கண்காணிப்புல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மேலும் பிள்ளைகள் கூடவே நீங்க டிராவல் பண்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா வாக்குவாதம் இல்லாம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இளம் குழந்தைகளா இருக்காங்க, பச்சிளம் குழந்தைகளா இருக்காங்கனாக்கா அவங்களுடைய ஹெல்த்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். கேர்லெஸ் இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சனி பார்வை 5ஆம் இடத்துல பதியும் போதெல்லாம் ஒரு மாதிரி குழப்பத்தை கொடுத்துருது. இது எது சம்பந்தமான குழப்பமா இருக்குனாக்கா நம்முடைய அலட்சியத்தினால ஏற்படுற குழப்பமா இருக்கும். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயம், குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட செயல்படணும். அலட்சியம் இல்லாம செயல்படணும். அது இருந்தாலே இந்த டைமிங் வந்து நமக்கு ஃபேவரா எல்லாமே மாறிடும். அடுத்தது மாணவ மாணவிகள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றது நல்லதுதான். அது கல்வி ரீதியா நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். ஆனா 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது, சனி 11ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த அமைப்பெல்லாம் பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமே செலுத்த முடியாது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர மாதிரியே ஃபீல் ஆகும். படிப்புல ஆர்வமே இருக்காது. நிறைய பேர் படிப்பை தாண்டி அடுத்த கட்டத்தை நோக்கி யோசிப்பாங்க, பொருளாதாரத்தை பத்தி யோசிப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் அந்த கவனச்சிதறல் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா ஏற்படும். எனவே கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மாணவ மாணவிகள் உடைய மைண்டை கொஞ்சம் ஒருமுகப்படுத்துறது நல்லது. இந்த டைமிங்ல ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொல்லி உங்களை குழப்பி விட்டு போயிடுவாங்க. எனவே தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. எல்லாருக்கிட்டையும் அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்க வேண்டாம். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி உங்களை குழப்பி விட்டு போயிடுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், அதை நோக்கி ஓடுங்க. அதை நோக்கி நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை இறங்கி உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குரு 2ல இருக்கிறதுனால எவ்வளவு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அப்படியே குழப்பி கடைசியா உங்களுடைய ஒரு மைண்ட் செட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துடுவீங்க. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் ஏற்படும். அந்த குழப்பத்தை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு நம்ம அப்படி டிராவல் பண்ணிடுறது நல்லது. இந்த நேரத்துல அன்னப்பறவை மாதிரி இருந்துக்கணும். இந்த நேரத்துல பாலையும் தண்ணியும் கலந்து கொடுப்பாங்க, நம்ம பாலை மட்டும் உரிச்சிட்டு தண்ணி அப்படியே விட்டுறணும். மேலும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு மைண்ட்ல தேவையில்லாத பிரஷர் எல்லாம் ஏத்திக்காதீங்க. இப்பெல்லாம் கல்வி சம்பந்தமான விஷயங்களை நினைச்சு பயம் வரும், நிறைய பதட்ட நிலை வரும். அதே சமயத்தில் இந்த ஆராய்ச்சி துறை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமா இருக்கும். ஏன்னா புதனோட வீட்டுல குரு. எனவே ஆராய்ச்சி துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இது. அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறீங்க, PhD எல்லாம் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபேவரான அமைப்புலாம் ஒரு நல்ல ரிசல்ட், நல்ல பெயர் புகழ் கிடைக்கிறதுக்கான ஒரு அத்தனை சாத்தியக்கூறுகளும் இந்த குரு பயிற்சியில உண்டு. எனவே மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஃபேவரான காலகட்டம் தான். ஆனா நிறைய கவனச்சிதறல் ஏற்படும். ஏதோ ஒரு ரூபத்துல கவனச்சிதறல் ஏற்பட்டு கல்வியிலிருந்து உங்களை அப்படியே கொஞ்சம் தள்ளி எடுத்துட்டு போகும். அந்த தன்மை ஆக்டிவேட் ஆகுறது நீங்க உணர்றீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் உஷாராயிக்கணும். கொஞ்சம் கவனமாகி கல்வியில நீங்க கவனம் செலுத்தி உங்களுடைய படிப்புகளை சரிவர நீங்க முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதை மட்டும் நீங்க கவனம் வச்சுட்டா போதும். இந்த டைமிங்ல மேஜரா எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபைனலா உடல் ஆரோக்கியம். இந்த குரு பயிற்சியில நான் மிக முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா உடல் ஆரோக்கியம். குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல நம்முடைய கண்கள், நம்முடைய நேத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்முடைய தலை முகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல, அது அந்த அளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை. அது கண் சம்பந்தமான விஷயங்கள ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். எனவே கண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இந்த வண்டியில போறீங்கன்னாக்கா கரெக்டா ஹெல்மெட் போட்டுக்கோங்க. இந்த நேரத்துல நிறைய பேருக்கு பார்த்தோன்னா கண்ணில் வண்டு அடிக்கிறது, விஷப்பூச்சி வந்து கண்ணில் அடிக்கிறது, இதெல்லாம் நேச்சரா இருக்கிறது வாய்ப்பு அதிகம். ப்ராப்பரா ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போங்க. அதிகமா நைட் டிராவல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெளியிடங்களுக்கு போறீங்கன்னா நைட்ல அதிகமா டிராவல் பண்றதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அஷ்டமத்துல சனி பார்வை இருக்கு, மேலும் குரு பார்வையும் அஷ்டமத்துல இருக்கு. ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனடியாகவே நமக்கு நிவர்த்தி கிடைச்சிடும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். பட் இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கவனமா இருந்துக்கோங்க. வருமுன் காப்பதே ஒரு தலை சிறந்த ஒரு பண்பு. எனவே எந்த ஒரு விஷயமும் வரத்துக்கு முன்னாடியே நம்மளை நாமளே பாதுகாத்துக்கிறது நல்லது. டயத்துக்கு சாப்பிடுங்க. நேரத்துல தொழில்
தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், படிப்பு இப்படியே மைண்ட் போயிடும். அல்ல உங்க ஹெல்த்ல கேர் பண்றதுக்குலாம் டைமே இருக்காது. கொஞ்சம் டைம் ஒதுக்கி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத அலைச்சல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. ஓவர் திங்கிங் எதுலயுமே இருக்கக்கூடாது. இந்த நேரத்துல நிறைய பேருக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். டயத்துக்கு சாப்பிட முடியாது. நேரம் கடந்துதான் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் மேஜரா இருக்கும். எனவே இந்த தவறுகளை மட்டும் நீங்க இந்த டைமிங்ல அவாய்ட் பண்ணிட்டா போதும். டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி தினமும் கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க, கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. உடைய உடலுக்கு ஏதாச்சும் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருங்க. இதெல்லாம் நீங்க சரிவர பராமரிச்சாலே போதும். அதே சமயத்துல இந்த கழிவு நீக்க உறுப்புகள், நம்முடைய மர்ம உறுப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். விஷப்பூச்சிகள், விஷ ஜந்துக்கள் இதனால ஏதாச்சும் ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படலாம். எனவே வீட்டை அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருங்க. சுற்றுப்புறத்தை கொஞ்சம் தூய்மையா வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க பண்ணாலே போதும். இந்த டைமிங் வந்து நமக்கு ஒரு ஃபேவரான டைமிங்கா மாறும். வீட்டுல அடிக்கடி இந்த சாம்பிராணின்னு சொல்லுவாங்களா, அந்த சாம்பிராணி புகை போடுங்க. அது வந்து அந்த விஷப்பூச்சிகள் எல்லாம் நம்ம வீட்டை விட்டு அகற்றி வைக்கும். எனவே வாரத்துல ஒரு வாட்டியாச்சும், வாரத்துல 2 வாட்டியாச்சும் சாம்பிராணி புகை போடுங்க. தினமெல்லாம் போடக்கூடாது, அது ரொம்ப தப்பு. வாரத்துல 1 நாள் இல்ல 2 நாள் போடணும். ஏன்னா சாம்பிராணி வந்து நம்முடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். அதை வந்து அளவுக்கு அதிகமாலாம் நம்ம எடுத்துக்க கூடாது. வாரத்துல 2 நாள் அதுவே அதிகம் தான். அளவுக்கு மிஞ்சினால் எதுவும் நெஞ்சாக தான் மாறும். எனவே வாரத்துல 2 நாள் சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு உங்களுடைய வீட்டை அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுவே உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதே போல தாயாருடைய உடல் ஆரோக்கியம், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், தாய் வழி உறவுகள் சார்ந்த விஷயம், இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். அடிக்கடி தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு கேது வந்துருவாரு. மேல இந்த மூத்த மகன், மூத்த மருமகன், மூத்த மகள் இவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. அவங்களுடைய ஹெல்த்ல டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். மற்றபடி பெரிய அளவுல எந்த ஒரு குழப்பமும் பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் கவனமா செயல்பட்டாலே இந்த டைமிங் நமக்கு ஃபேவரான டைமிங்கா இருக்கும். ஓவரால் அந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் நிச்சயமா உண்டு. மே மாதத்துக்கு பிறகு எல்லாமே நமக்கு ஃபேவரா மாற ஆரம்பிக்கும். அதுக்கான அடித்தளங்கள் இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமாக ஏற்படும். உடைய உடல் ஆரோக்கியத்தையும் உடைய மன ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் நீங்க கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. மற்ற எல்லாமே உங்களுக்கு சுபமாகவும் நல்ல முறையிலையும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பான முறையில வந்து சேரும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொது பலன்கள் தான். இந்த பொது பலன் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகி எவ்வளவு பொருந்தி வருது அப்படிங்கறத மறக்காம நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் என்ன, உங்களுடைய ரிவ்யூ என்ன அப்படிங்கறத மறக்காம நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இதனுடைய அடுத்த வீடியோ ரிசர்ச்சுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய்.